ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த கேம் என்ன விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீச் பக்கி ரேசிங்னா. ஸோ எல்டிஜி தமிழ் எல்ஏகே தமிழ் கேமிங்க்கு புதுசாக வரவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் லைக்கும் கமெண்ட்டும் எல்லாத்தையும் பண்ணி விட்டு வந்துடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ போக வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ பீச் பக்கி ரேசிங்குள்ளே போயிடுவோம். போனோடனே நம்மளுக்கு வந்து வெக்டர் யூனிட் இதை வந்து ஸ்பான்சர் பண்ணவங்க. ஸோ கேம்குள்ளே போய்டுவோம். ப்ளே கொடுத்துட்டு இதெல்லாம் தேவையில்ல. நம்ம என்ன கேரக்டர் வச்சுருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கேரக்டர்லாம் வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த கேரக்டரே ஓகே தான், ஏன்னா இவன் தான் சூப்பர். ஃபஸ்ட்டு லெவல் கொடுத்த காரில் தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ ரேஸ்குள்ளே போய்டுவோம். என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரேஸ்குள்ளே தான் போக போகிறோம். டிக்கி டெம்பிளில் வந்து நம்மளுக்கு இப்போ ரேஸ் போட்டிருக்காங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் தரும் இந்த வீடியோ. நான் பேசுறது எப்படி இருக்குன்ட்டு அந்த அப்கிரேட் போட்டுப்போம். எடுத்தோடனே பரப்பானுங்க இவனுங்களாம் என்னமோ பண்ணுறானுங்க. நம்மளுக்கு அது வர மாட்டேங்குதுன்னு தெரியல. தள்ளி விட்றாதடா. அவன் எடுத்துக்கிட்டாங்க. நல்லா பெரிய காரை எடுத்துகிட்டு வந்துடுறானுங்க எல்லாத்துக்கும். நான் அதை போடுவேன், ஆனால் எனக்கு பவர் வேஸ்ட் ஆகிடும். அதனால நான் அதை போட மாட்டேன். என்னை போடுறா. என்னங்க இது பொய் சொல்கிறேன் பாருங்க. அப்படியே சின்ன பண்ணுறாங்க பாருங்க. போயிடுறா. அப்பா எடுத்து வச்சுடா. சா வாங்கியாச்சுங்க. அடி சரியான அடி. இப்போ வந்து நம்ம தேர்ட் பிளேஸில் இருக்கோம். தேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டில் போகிறோம். எவன் லாஸ்ட்டில் வரேன்னு முக்கியம் இல்லை, லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டில் வர்றது தான் முக்கியம். பேர் மாதிரி நம்ம இப்போ லாஸ்ட்டில் இருக்கோம். லாஸ்ட்லேருந்து எப்படி ஃபஸ்ட்டு வர்றது தான் முக்கியம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம போவோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, அதிகமாக இருக்குங்க. போயாச்சு ஜெயிக்க போகிறடா குமார். டிக்கி டெம்பிள் என் பேர் வந்து என்னன்னு கேட்டே இருந்தீங்க. அது வந்து நான் எப்போ எனக்கு வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வருதோ அப்போ வந்து நான் என் பேரை சொல்கிறேன். பேர் எத்தனாவது படிக்கிறேன் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான். அப்போது உங்களுக்கு வந்து என்னோடய பேர் சொல்கிறேன். நான் இப்போ தான் நியூவாக சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் தெரியாது அவ்வளோவா. ஃபஸ்ட் லெவல் ஜாலிங்க. நமக்கு செகண்ட் லெவல் பட் பரவாயில்ல. இந்த கேம் நம்மளுக்கு வந்து செகண்ட் லெவல் தந்துருக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் ரேஸ் போய்டும். இந்த ரேஸில் மட்டும்தான் செகண்டாக வந்திருக்கேன், வேறு எந்த ரேஸ்லேயும் வந்ததே இல்லை. இது ஃபர்ஸ்ட் ப்ளேஸ். அது வந்து ஏமிங் எனக்கு சுத்தமாக வராது. பூஸ்ட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வருவோம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பூஸ்ட் ரேஸ் தான் இது. பார்ப்போம். ரேஸ்குள்ளே போயிடுவோம். ரேஸ் எடுத்தோடனே பூஸ்ட் தராங்க. நல்லவங்களா இருப்பாங்க. ஸோ வந்து பூஸ்ட்லாம் பட்டையை கலப்பிடுவோம். எனக்கு தெரிஞ்சது தான் ஜெயிப்போன்னு நம்பிக்கை. நான் ஒரு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. யார் சொல்லுவாங்க, நான் என்ன சொல்லுவேன். சூப்பர். பட்டையை கலப்பிட்டாச்சு. டே கம்மி. வந்து ரீஸ்டார்ட் கொடுத்து மறுபடியும் ஆடுவோம். ஆனால் எனக்கு வந்து நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் கண்டிப்பாக நான் ஆட மாட்டேன், மறுபடியும் ஆடுவேன். எங்கள் அண்ணனே சொல்லுவான், டே என்னடா நீ ரீஸ்டார்ட் போட்டு ஆடுற, நீலாம் ஒரு பிளேயராடா சொல்லிக்காத வெளியா அப்படின்வான். ஸோ வந்து எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ வந்து நம்ம தோக்கக்கூடாதுங்க, விடாமுயற்சி விஸ்பர் வெற்றி. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு போவோம். இப்போது என் மேலே நம்பிக்கை இருக்கவங்களாம் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டே ஒழுங்காக போடா. நீ அந்த பூஸ்ட்டை பிடிக்கலனா கூட பரவாயில்ல, ஒழுங்காக மட்டும் போயிடும். ஒழுங்காக போகலன்னு அவ்வளோதான். அந்த வெளியே அவ்வளோதான் முடிச்சுட்டு. ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெட்டிங்க. ஸோ நான் ஆடிட்டே தான் இருப்பேன். ஸோ வந்து இப்போது நான் லாஸ்ட் டேக்குங்க. இதுக்கப்புறம் நான் டேக் எடுத்தேன்னா என்னை வந்து இந்த வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஓகே, வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க.
லாஸ்ட் டேக். இதுக்கப்புறம் நான் டேக் எடுக்க மாட்டேன் பாருங்க. ஃபாஸ்ட்டாக போடா. டேய் குழந்தாய், ஃபாஸ்ட்டாக போடா. இங்கே ஸ்லோ பண்ணுறா. சரி ஓகே பரவாயில்ல. அந்த ஏற்கனவே பூஸ்ட் வச்சோம்னா அந்த பூஸ்ட் வச்சோம்னா எனக்கு கம்மியாச்சு. 8 மணி ஆச்சு. 43 44 45 கரெக்டாக 45. கரெக்டானு கேட்டிங்கன்னா அது டாட் வச்சு. என்னடா முன்னாடி போகிறீங்க? இல்லை புரியல. ஸோ இப்போ வந்து கார் அப்கிரேட் பண்ண போகிறேன். 2000 கேட்குறேன். இல்லை புரியல. ஸோ வந்து நெக்ஸ்ட் ரேஸ் வந்து ரேஸு. இந்த ரேஸ் வந்து எனக்கு ஷார்ட்கட் ரூட் 2 தெரியும். ஏன்னா இருக்கிறதே 2 தான் நினைக்கிறேன். ஸோ வந்து வாங்க விளாண்டுறோம். நாளைக்கு வர வீடியோவில் மாஸ்டரை தோக்கடிக்கிறது வரும். ஸோ அதையும் பார்த்துருங்க, மறக்காமல் பார்த்துருங்க நாளைக்கு. ஸோ அவ்வளோதான். நம்ம ஷார்ட்கட்டை அசிங்கப்படுத்தி விட்டாங்க பங்காளி. கைஸ் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஃபஸ்ட்டு வருவேனான்ட்டு. வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்துடுவேன். என்னடா ஷார்ட்கட் போட்டா உங்களுக்கு? சரி. இந்த கேம் ஹேங் ஆகாதுங்க. என்னன்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் ஹேங் ஆகுது. இந்த ஃபோன் ஹேங் ஆகாது. சாரி. இந்த பூஸ்ட் தான் பிரச்சனை போல். பூஸ்ட் போட்டனால அவனுக்கு வந்து ஹேங் ஆயிடுச்சு ஃபோனு. ரொம்ப ஹேங் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒருத்தன் போகிறான்டா. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, மாட்டிருப்பாங்க. அவனை பறக்கட்டு நம்ம ஷார்ட்கட்டில் போய்டும். பெட்டிக்குள்ளே போனோன்னா இங்கே வந்துட்டேன். ஷீல்டு கிடைக்கல. அவ்வளோதான். டே ஸோ வந்து இதில் தேர்டு வந்துட்டோம். பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட் இருக்க லெவல் ஐ திங்க் இஸ் அ மாஸ்டர்ன்னு தான் நினைக்கிறேன். ஆட் ஏண்டா போட்டுறீங்க? அடிப்பண்டா அவங்கள வெறுப்பேற்றுறீங்கடா. ஆடெல்லாம் போடாதீங்கடா. ஸோ ஆடு முடிஞ்சு. ஆட்ஸ் நோ கொடுங்க. எஸ் தந்தீங்கன்னா காசு கேட்பானுங்க. எஸ்லாம் தராதிங்க, நான் சொல்கிறது கேளுங்க. நோ தந்துடுங்க, அவ்வளோதான். பாஸ் வந்து நாளைக்கு வர வீடியோவில் முடிச்சிடலாம். என்னடா எல்லாருமே இப்படி போட்டு போகிறீங்க? இவனுங்களாம் ஏமாத்துக்காரங்க. இவங்கள போயிட்டு ஏமாத்துறானுங்க தெரியாது. நம்ம ஏமாற்ற மாட்டோம். ஆனால் ஷார்ட்கட் ரூட் தெரியும், அதில் போய்டும். அந்த ரூட் யாரும் போயிட மாட்டீங்கல்ல. எல்லாருக்கும் இவன் போகிறான்டா ஷார்ட்கட்டில். என்ன ஷார்ட்கட் கூட இன்னும் மேலே போய் போட்டுட்டான். ஷார்ட் வந்து ரெக்கார்ட் ஆகலாம். ஸோ வந்து 4th பிளேஸில் இருக்கோம். இப்படியே மெயின்டைன் ஆகிடுச்சுன்னா நம்ம 4th பிளேஸில் தான் இருக்கிறது. ஸோ வந்து எப்படியாவது ஷார்ட்கட்டு அப்படி இப்படி போட்டு நம்ம எப்படியாவது போயிடணும். தடுமாறுதலில் விட்டாச்சு. நான் தடுமாறுறாங்க. அவன் அந்த ரூட்டில் போகிறான். எப்படி அவன் போகலாம்? என்னடா இது? எப்படி அவன் போகலான்னா தெரியல. இவனுங்களாம் தெரியாதுடா இந்த ரூட்டு. எனக்கு தாண்டா தெரியும். ஃபஸ்ட் பிளேஸ் அடிக்கிற மாதிரி ஒன்று வச்சு தேர்ட் பிளேஸ் ஆடா. ஃபஸ்ட் பிளேஸ் எங்கடா அப்போ? அவன் அங்கே இருக்கான்ப்பா. அவ்வளோதான், நம்ம தான் 6th பிளேஸ். அவ்வளோதான், முடிச்சு விட்டிங்க போங்க தான் நம்ம. ஸோ 6th பிளேஸ் வந்தாலும் பரவாயில்ல, விடாமுயற்சி தான்.
தோத்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு காசு தர மாட்டாங்க. தண்டானுங்க 90 ரூபாய் தண்டானுங்க. வந்து நெக்ஸ்ட்டு லெவல் வந்து ரேஸ் தான். இதான் இப்போ முடித்தோம். ஆனால் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் பிளேஸ்னால காசு தர மாட்டேறாங்க. இந்த லெவல் முடித்த மாதிரியே கணக்கு வராது. ஸோ வந்து இதுக்கு கிரீஸ் மங்கி போட்டுருவோம். நம்ம மொத்த காசு செலவழிச்சு கூட அதை போட்டுருக்கோம் கிரீஸை. நன்றிங்க மக்களே. ஏய் இந்த மண்டனுக்கு தேவையான நேராக கொண்டு. ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் வந்தாச்சு. இது அப்படியே மெயின்டைன் ஆகிக்கிச்சுன்னா போதுங்க. லாஸ்ட் பிளேஸ் தான் வந்து டேய் 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 புரியல. சரி வாங்க ஒரு வீடியோ முடிச்சுருப்பேன். நேரத்துக்கு வாங்கிட்டு இருப்பேன். செமத்தியாக வாங்கிட்டு இருப்பேன். ஸ்பீடு போட்டாங்கன்னா ரேட் எப்படி வரும்னு எனக்கு தெரியும். அப்படின்னாடா நான் பாஸ் இப்படி பண்ணுறீங்களே பாஸ். நம்ம தான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டாக இருக்கோம். ஐ திங்க் ஈஸி. டே தேர்ட் பிளேஸ் தான். சே பணம் பார்த்து தான் இதெல்லாம் கிடைக்கும். ஒன்று எப்படி பண்ண முடியாது. பட் பரவாயில்ல செகண்ட் பிளேஸ். ட்ரிஃப்ட் பார்த்தீங்களாங்க ரிவர். ஸோ முடிச்சிட்டோம் ரேஸை. 5 நிமிஷம் பரவாயில்ல. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டும் அங்கே பக்கத்தில் இருக்க கமெண்ட்டையும் ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு வந்து லைக் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ பாய். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் தான் நான் வந்து பெரிய லெவலுக்கு க்ரோ ஆக முடியும். ஸோ பாய் மக்களே, பாய்.